ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி செக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரேஷன் கார்டில் எப்படி மொபைல் நம்பர் உங்கள் ஆன்லைன் வழியாகவே மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஓடிபி மட்டும் தான் தேவைப்படும். இதுக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரை கிளிக் பண்ணி அதில் மேரே ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பாருங்க, நான் டைப் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும் அந்த ஆப்பு. இதை இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து கீழே ஓப்பன் வரும். ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அலோவ் கேட்கும். அலோவ் கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு அதோடய இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் கேட்கும். அதில் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. அப்புறம் கெட் ஸ்டார்டட்னு இருக்கும், அதை கொடுத்துங்க. அப்புறம் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். அதாவது உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தவங்களோட ஆதார் நம்பரில் மொபைல் நம்பர் இணைச்சிருப்பாங்களே, அவங்க ஆதார் நம்பர் போட்டுக்கிட்டு கீழே வந்து கேப்சா கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து கீழே வந்து சென்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாகின் வித் ஓடிபி, அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஆதாரில் இணைச்ச நம்பருக்கு. அந்த ஓடிபியை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிங்க. உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க டீட்டெயில் மட்டும் தான் போடணும். வேறு யார் டீட்டெயில் போட்டாலும் வராது. கொடுத்து கீழே வெரிஃபைன்னு இருக்கும். வெரிஃபை கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னு வரும். பின் செட் பண்ணுவான்னு கேட்கும். ஸ்கிப் பண்ணிங்க. செட் பண்ணுறா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா வைல் யூஸிங் த ஆப் லொக்கேஷன் கேட்கும். ஓகே கொடுத்துங்க. அப்புறம் ஹோம் பேஜில் இப்படி தான் வரும். உங்களோட வந்து ஸ்மார்ட் கார்டு டீட்டெயில் ஃபுல்லாகவே இதில் வந்துடும். உங்கள் பேர், மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி முன்னாடி, உங்களோட அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கீங்க, ரேஷன் கார்டு நம்பர் என்ன, எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இதில் கீழே பண்ணால் லாஸ்ட்டில் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கீங்க அந்த டீட்டெயில் கொண்டு இதில் செக் பண்ணிக்கலாம். சேல் ரெசிப்ட்னு இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா லாஸ்ட்டில் எத்தனாம் தேதி என்ன பொருள் வாங்கியிருக்கீங்க எல்லா டீட்டெயிலும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்கள், பெண்டிங் மொபைல் அப்டேட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில் கேட்கும். ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் இப்போ யாரோட லாகின் பண்ணியிருக்கீங்களா ஆதார் கார்டு, அவங்களோட டீட்டெயில் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். அதில் வந்து இப்போ புதுசாக எந்த நம்பர் கொடுக்க போகிறீங்களோ அந்த நம்பரை கொடுத்துங்க. நான் இப்போ என் நம்பரை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க. கீழே சப்மிட்னு இருக்குல்ல, அதை சப்மிட் கொடுங்க. இந்த நம்பரும் ஆக்டிவ்லேயே வச்சுங்க, ரீசார்ஜ் பண்ணி வச்சுங்க. கொடுத்துட்டு ஓடிபி வெரிஃபை ஆகிட்டுன்னு வந்துடும். அதை கிளிக் பண்ணோன்னா ஓடிபி வரும். ஓடிபி இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், எனக்கு ஓடிபி வந்துட்டு நான் வந்து ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டு கீழே சரிபார்ப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். ஒரு 10 to 15 டேஸில் இது வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிடும். அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் ஈஸியாக மாற்றலாம். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.